ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்றைய தினம் எட்டர்னல் லிமிடெட் அவங்களோட Q3 ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை தான் இந்த வீடியோல குயிக்கா ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். எட்டர்னலோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் Q3ல எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,315 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 5,405 கோடியா இருக்கு. ஸோ ரெவென்யூங்கிறது வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்ல. அடுத்து எபிட்டா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் இது இந்த Q3ல 364 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல அது 255 கோடியா இருந்திருக்கு. ஸோ எபிட்டாங்கிறது இயர் ஆன் இயர்ல 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் இந்த Q3ல 170 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 124 கோடியா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் த டாக்ஸ் 37% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸ் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 102 கோடியா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் Q3ல 59 கோடியா இருக்கு. ஸோ இது இயர் ஆன் இயர்ல 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து எட்டர்னலோட பிஸ்னஸ் செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ பார்த்துடலாம். ஸோ உங்களோட குவிக் காமர்ஸ் பிஸ்னஸோட பிளிங்கிட்டோட ரெவன்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 12,256 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 1,400 கோடியா இருக்கு. ஸோ பிளிங்கிட்டோட குவிக் காமர்ஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த Q3ல கிட்டத்தட்ட 6 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர்ல 776% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதோட ரெவன்யூ. அடுத்து எட்டர்னலோட ஃபுட் டெலிவரி பிஸ்னஸோட ஜொமேட்டோவோட ரெவன்யூ எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 2,676 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா 2,072 கோடியா இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர்ல 600 கோடி வந்து ரெவன்யூங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29% இருக்கு. அடுத்து அவங்களோட B2B பிசினஸோட ஹைப்பர் பியூர் பிசினஸோட ரெவன்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 1,070 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 1000 கோடியா இருக்கு. ஸோ ரெவன்யூங்கிறது வந்து மாடஸ்ட் மார்ஜினா 7% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னதான் வந்துட்டு இவங்க Q3ல ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூல வந்துட்டு அவங்க பெருமளவு வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணியிருக்காங்க இந்த Q3ல. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க மெட்டீரியல் அக்விசிஷன் பண்ணுறது தான் வந்துட்டு பெருமளவு மெயினாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க இந்த Q3ல. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,801 கோடியா இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் Q3ல மெட்டீரியல் அக்விசிஷனுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,500 கோடியா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் வந்துட்டு தேர் எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் அக்வயரிங் மெட்டீரியல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து டெலிவரி அண்ட் ரிலேட்டட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு இவங்க இந்த Q3ல 2,376 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 1,450 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64% இந்த செக்மெண்ட்டுக்கு அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரிஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணது இந்த Q3ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 914 கோடி. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 686 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எம்ப்ளாயிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 937 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 480 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எட்டர்னல் கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ப்ரீவியஸ் இயர் Q3ல எவ்வளவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,533 கோடியா இருந்திருக்கு. வேறஸ் இந்த Q3ல எவ்வளவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,493 கோடியா இருக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராஃபிட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. Q3 ரிசல்ட் வெளியிட்டிருந்த நேற்று அதே தினத்தில் கம்பெனி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட்டையும் வெளியிட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக கம்பெனியோட MD அண்ட் CEO இருந்த தீபேந்திர கோயல் நேற்றைய தினம் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இத்தனை நாளாக குவிக் காமர்ஸ் பிஸ்னஸான பிளிங்கிட்ட ஃபோர்ஸி பண்ணிட்டு இருந்த ஆல்பிந்தர் தின்சா இவரை ரீப்ளேஸ் பண்ண போறாரு. இனிமே இவர் தான் MD அண்ட் CEO இந்த கம்பெனிக்கு இருக்க போறாரு. ஸோ தீபேந்திர கோயல் வந்துட்டு மேனேஜிங் டைரக்டரா போக போறாரு. ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும்போது அதோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் வந்துட்டு செல் ரேட்டிங்கோ இல்லாட்டி ஹோல்ட் ரேட்டிங்கோ கொடுப்பாங்க. வெரி ஃபியூ ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் தான் பை ரேட்டிங் கொடுப்பாங்க. பட் இந்த எட்டர்னல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் வந்து பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா CLSA ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் இந்த கம்பெனியோட ஷேருக்கு 503 ரூபா டார்கெட் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெஃப்ரீஸ் வந்துட்டு 480 ரூபாயும், HSBC 350 ரூபாயும், நொமுரா 380 ரூபாயும் டார்கெட் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவன் அந்த ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் கொடுத்துற காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட குவிக் காமர்ஸ் பிஸ்னஸ்லேயும் சரி ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்லேயும் சரி அவங்க மார்ஜினை பெருமளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. எபிட்டா மார்ஜின் பெருமளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இந்த பிசினஸோட ரெவென்யூங்கிறது வந்து சிக்னிஃபிகன்ட்டா க்ரோ ஆயிருக்கு. அதனால தான் அவங்க பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த எட்டர்னல் கம்பெனியோட Q3 ரிலேட்டடா எனக்கு கிடைச்ச அத்தன தகவல்களையும் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது